viewers, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்களோட கொடைக்கானல் vlog தான் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நான் வந்துட்டு வீடியோ ஷூட்டிங் எங்கிருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா நியர்பை வத்தலகுண்டு அந்த ஏரியாவில் வந்து ஆரம்பிச்சேன். நாங்கள் வந்துட்டு வத்தலகுண்டு போய் அங்கேருந்து வந்து கொடைக்கானல் போனோம். நாங்கள் வந்து பழனி ரூட்டில் வந்து போகலை. கொடைக்கானல் போகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோம்னா அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு ரூம் எல்லாமே வந்து புக் பண்ணிடணும். யூஸ்வலி வந்து பார்த்தோம்னா நம்ம கொடைக்கானல் போகிறதுக்கு வந்து இ பாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம இ பாஸ் எடுக்கல அப்படின்னா நம்மளை வந்துட்டு அங்கே செக் போஸ்ட்டில் வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம இ பாஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. இ பாஸ் எடுக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோமோ அந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸாகவே வந்துட்டு நம்ம தங்கக்கூடிய பிளேஸை வந்து ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இ பாஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வந்து எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 days ட்ரிப் வந்து எனஃப். ஸோ 3 daysக்குள்ளேயே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து என்டையர் கொடைக்கானல் ஏரியாவும் வந்து சுற்றி பார்த்துடலாம். நாங்கள் கொடைக்கானலுக்கு நியர்பை போக போக வந்துட்டு நல்ல வெயில் கிளைமேட்டில் தான் இருந்தது திண்டுக்கல் வரைக்குமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேட்டே வந்து சேஞ்ச் ஆகிருச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். ஸோ நீங்கள் கொடைக்கானல் போகிறீங்க அப்படின்னா அந்த வத்தலகுண்டு ஏரியாவில் போகும்போது இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட். இங்கே வந்துட்டு நம்மளுடைய இ பாஸ் வந்து வெரிஃபை பண்ணி தான் வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இ பாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செக் போஸ்ட்டை தாண்டி ரைட் சைட் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா நம்ம வந்து இ பாஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து இ பாஸ் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இ பாஸ் ஜென்ரேட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளை வந்து மேலே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ சீசனல் டைமாக இருந்தால் அது வந்து இ பாஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. நாங்கள் இ பாஸ் ஏற்கனவே எடுத்துட்டதுனால எங்களுக்கு வந்து இங்கே எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இ பாஸ் நம்பர் வந்து வாங்கிக்கிறாங்க. அந்த இ பாஸ் நம்பரை வந்து அவங்களுடைய ஹேண்ட்ஹெல்ட் மிஷினில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு வண்டிக்குமே வந்துட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. அது கூடவே வந்துட்டு வாட்டர் பாட்டில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து இவங்க வந்து இங்கே செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வாட்டர் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அக்வாஃபினா பிஸ்லரி அப்படி இருக்கக்கூடிய அந்த பெட் பாட்டில்ஸ் மட்டும் இங்கே அலௌட் இல்லை. இங்கே வந்து 5 லிட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய பாட்டில்ஸ் வந்து வாட்டர் கேன்ஸ் வந்து அலௌடு. ஸோ 1 liter 2 liter கேன்ஸ் எல்லாம் வந்து இங்கே அலௌட் கிடையாது. எங்களுக்கு முன்னாடி போகிற 2 கார்லேயுமே வந்துட்டு இ பாஸ் இல்லை. ஸோ அதனால் அவங்கள இ பாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால மேலே வந்துட்டு அலோவ் பண்ணாமல் ரைட் சைடு இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து அனுப்பிட்டாங்க. எங்களோட இ பாஸ் நம்பர் சொன்னதுக்கு அப்புறமா அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்களை வந்து உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த செக் போஸ்ட்ல நீங்க ரைட் சைட் பார்க்கும்போதே தெரியும் நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு நமக்கு இ பாஸ் எடுக்காதனால இங்க வந்து வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து மலைக்கு போற வே தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் ஹில்ஸ் வந்து ஏறிட்டு இருக்கோம். ஸோ இந்த செக் போஸ்ட் தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு டோலுக்கு வந்து போகணும். இதுக்கு இடையில வந்து வாட்டர் பாட்டிலும் வந்து செக் பண்ணுவாங்க காரில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இதுதான் நான் சொன்ன டோலு. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு போகிறப்ப மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க, வரும்போது நமக்கு டோல் சார்ஜ் கிடையாது. ஸோ இது வந்து 1 time சார்ஜு. ஸோ இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டோட அவுட் சைட் வியூ. ஸோ நல்ல ஒரு ஹில் வியூவாக தான் இருந்துச்சு. இங்கே எங்களோட திங்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ இருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பிரையண்ட் பார்க்கு. இது வந்து கொடைக்கானல் லேக்குக்கு நியர்பையே இருக்குது. ஸோ 1908 பிரையண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரால் உருவாக்கப்பட்ட ஒரு பார்க் தான் இந்த பார்க். இப்போ இந்த பார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ், அதே மாதிரி ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி ட்ரீஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த பார்க்குக்கு வந்து 2 சைட் வந்து வே இருக்குது. ஸோ நம்ம வந்து லேக் நியர்பை அந்த சைடு இருந்தும் போகலாம். அதுக்கு பேக் சைடும் வந்துட்டு இன்னொரு வே இருக்குது. நாங்கள் வந்து பேக் சைடு இருக்க வேல தான் போனோம். ஸோ ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 50 rupees. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் கொஞ்சம் ரஷ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பேக் சைட் போனோம்.
இங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துச்சு. ரோஸ்லயே நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்க வந்து மே மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஃப்ளவருக்கு வந்து நிறைய எக்ஸிபிஷன் மாரி அந்த மாரிலாம் போடுவாங்களாம், ஃப்ளவர் ஃபெஸ்டிவல்லாம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு இங்க இருக்கவங்க சொன்னாங்க. நாங்க இங்க நல்லாவே என்ஜாய் பண்ணோம். சீனரிஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாரி பசங்க விளையாடுறதுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல ஸ்பேஸ் இருந்தது. நாங்க போயிருந்தப்ப நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வேற வந்திருந்தாங்க. ஸோ இந்த இடமே வந்து கொஞ்சம் ரஷ்ஷா இருந்தாலும் பசங்க விளையாடும்போது நல்லா இருந்தது. இங்க பல வருஷங்களா இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 175 வருட பழமையான யூக்கலிப்டஸ் ட்ரீ ஒண்ணு இங்க இருக்கு. நாங்க போயிருந்தப்ப கூலிங் அதிகம் தான். அதே மாரி மிஸ்ட் அண்ட் ஃபாக் வந்து நிறையாவே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தோம்னா, மத்தியானம் ஒரு 12:30 1 மணி இருக்கும். ஸோ அந்த டைம் தான் நமக்கு வந்து கிளைமேட் இப்படி இருக்கு. இடையில பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சாரல் மழையும் இருந்துச்சு. நாங்க உள்ள என்டர் ஆகும்போது இருந்தது. அதுக்கப்புறம் இல்ல, ஸ்டாப் ஆகிருச்சு. இங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ்மே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் பண்ணியும் குடுத்துடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பட் நாங்க வந்துட்டு ஃபோன்லயே வந்து ஷூட் பண்ணிட்டோம். என்டையர் பார்க்கையும் சுத்தி பார்க்க எங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேல ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். அவன் நடந்து வருவான், நீங்க ஓடுவீங்க. ஈகோ. அவன் ஃபுல்லா ட்ரை நோட் பண்ணிட்டு தொடுவான். அவனை பத்தி தெரியாது. முடியும் சஞ்சய், உன்னால முடியும் போ. நான் சொல்றேன் முடியும் போ. போடா. வாடா, சிங்கம் கீழேயே வந்துருச்சு பாரு. வா வாடா. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. கொஞ்ச நேரம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்க போன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கோக்கஸ் வாக். ஸோ கோக்கஸ் வாக் போற வியூ அது எல்லாமே வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ இங்கே வந்து நாங்கள் பேக் சைடு என்ட்ரன்ஸ் மூலிமா வந்திருந்தோன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதனால நாங்கள் பேக் சைடு என்ட்ரன்ஸ் மூலிமாவே வந்துட்டு இங்கேருந்து வெளியே போயிட்டோம். ஸோ இதில் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, கோக்கஸ் வாக்கும் பேக் சைடு என்ட்ரன்ஸும் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் ஆப்போசிட்டு. ஸோ நீங்கள் பிரையன் பார்க் பிளான் பண்ணிவிட்டு அடுத்து கோக்கஸ் வாக் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு பேக் சைடு என்ட்ரன்ஸ் மூலிமாவே வந்து கோக்கஸ் வாக் ஈஸியாக போயிடலாம். ஸோ அதனால் என்ட்ரன்ஸ் எப்படி வந்தாலும் சரி, எக்ஸிட் ஆகிறது வந்து பேக் சைடு எக்ஸிட் மூலிமா எக்ஸிட் ஆனிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கோக்கஸ் வாக் வீடியோ, அதே மாதிரி சலித் மாதா சர்ச் வீடியோ, இது எல்லாமே 1 by 1 வந்துட்டுருக்கு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.